ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஐஸ்வர்யாவை கடத்திட்டு போனவங்க என்ன பண்ணுறாங்க, முறைப்படி தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மாலை வாங்க போகணும்னு சொல்லிட்டு மாலையை கூட பொருத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ஃபோட்டோவை வச்சு வச்சு பார்க்குறாங்க மாலை மேலே. அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை கூட்டி கடத்திட்டு போனானே போன வாட்டி அவன் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்ற மார்க்கெட்டுக்கு வர்றாங்கல்ல கோடீஸ்வரி, அவங்க அவனை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அதுக்கப்புறம் அவன் மொபைலில் தான் பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. அடப்பாவி, என்னடா பண்ண போகிறான், என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாலி மாலை எல்லாம் வேண்டிய பொருள் அம்பட்டையும் வாங்கிக்கிட்டு வேனில் ஏறிட்டு போகிறாங்க. நம்ம கோட்டீஸ்வரர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறாங்க. அங்கே போய் ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அந்த ரவுடிங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க, தாலி கட்ட போகிறாங்க. ஐஸ்வர்யா அந்த ரவுடியை பார்த்தோன்னே, டே நீயாடா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாச்சே, எத்தனை வாட்டி தாண்டா இப்படி வந்து வந்து என்கிட்ட ஏமாந்துட்டு போவேன், ஏற்கனவே கல்யாணம் ஆனவளை கல்யாணம் பண்ண பார்க்குறேன், நான் கர்ப்பமாக வேற இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது கண்ணு, நான் உன்னை தாலி கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒளிஞ்சிருந்து பார்க்குற கோட்டீஸ்வரர் என்ன பண்ணுறாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, எப்படியா தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, பாஞ்சிடுறாங்கங்க. அப்படியே பாஞ்சாலி சபதம் மாதிரி ஓடி வர்றாங்க வந்த கையோட. ஐசு கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூவுறாங்க பாருங்க. அப்படியே மிளகா அப்படியா என்னன்னு தெரியல, அப்படியே தூசி வந்து பரவுது மூஞ்சி பூரா. அந்த ரவுடிங்க பூரா அப்படியே ஐயோ ஐயோன்னு அலறாங்க. அதுக்கு முன்னாடியே சூர்யாவுக்கும் மகாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க வீடியோ கால். ஐஸ்வர்யா அந்த நிலைமையில் இருக்கிறத அவங்களும் பார்க்குறாங்க. வீடியோ காலில் மகாவும் சூர்யாவும் பார்க்குறாங்க. அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. போலீஸுக்கு தகவலை தெரிவிச்சோட இல்லாமல் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே கரெக்டாக கோட்டீஸ்வரியை பிடிச்சி அடக்க போகையில் சூர்யா வந்து டமால் டுமின்னு எல்லாரையும் அடித்து நொறுக்கிடுறாங்க. சரியான நேரத்தில் போலீஸும் வந்துடுறாங்க, அவங்கள பூரா அள்ளி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லு, யார் இந்த மாதிரி வேலை பண்ணது அப்படின்னு கௌதம் பேரை சொல்ல போகிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் ஐஸ்வர்யா அழுகுறாங்க, நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டோமா அப்படின்னு சொல்லி அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. மகாவும் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.